நேபாளத்தை புரட்டி போட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 400-ஐ நெருங்கியது. இதுவரை 392 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தகவல். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி 1500க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாக தகவல். மாயமானவர்கள் குறித்த விவரங்களை மீட்புக் குழுவினரிடம் தெரிவித்த உறவினர்கள். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியிருந்தவர்களில் தமிழர்கள் 21 பேர் மற்றும் இந்திய தொழிலாளர்கள் 63 பேர் மீட்பு. காணாமல் போன இந்தியர்கள் 290 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என இந்திய வெளியுறவுத்துறை தகவல். நேபாளத்தில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் கோர தாண்டவம். போட்டேகோஷி மற்றும் திரிசூலி ஆறுகளின் கரையோரங்களில் உள்ள குடியிருப்புகள் சில நொடிகளில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சி. நேபாளத்தில் ஏற்பட்ட பயங்கரமான பெருவெள்ளத்தை யாரும் இதற்கு முன் பார்த்ததில்லை. வலுவான கட்டிடங்கள் குச்சிகளைப் போல துடைத்தெறியப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. நேபாளத்தில் வெள்ளம் பாதித்த இடத்தில் 50 முதல் 60 அமெரிக்கர்கள் இருந்ததாக முழுமையான பட்டியல் இன்னும் கிடைக்கவில்லை. நேபாளத்திற்கு தேவையான உதவிப் பொருட்களை அனுப்பி வருகிறோம் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. நேபாளத்திற்கு புதன்கிழமை 10 டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பிய நிலையில் நேற்று 37.5 டன் பொருட்கள் அனுப்பப்பட்டன. மருந்துகள், உணவுப் பொட்டலங்கள் உள்ளிட்டவை விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை தகவல். நேபாளத்தில் 72 மணி நேரத்திற்குள் மற்றும் ஒரு பெரிய பேரழிவு ஏற்படக்கூடும் என சீனா எச்சரிக்கை. புதிதாக உருவான இயற்கை ஏரி ஒன்று அதன் பாறை அணையை உடைக்கும் அபாயம் உள்ளதாக கணிப்பு. நேபாளத்தில் உள்ள தமிழர்களை மீட்பதற்காக IAS அதிகாரி ஆஷிஷ் குமாரை காட்மண்டு செல்ல முதலமைச்சர் விஜய் உத்தரவு. மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர்கள் ஆதவ், ராஜ்மோகன், வினோத், தென்னரசுவை டெல்லி செல்ல அறிவுறுத்தல். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க தமிழக அரசு நடவடிக்கை. முதலமைச்சர் விஜயின் உத்தரவுப்படி அமைச்சர்கள் ஆதவ், ராஜ்மோகன் உள்ளிட்ட 4 பேர் டெல்லி வந்தனர். நேபாள வெள்ளத்தில் சிக்கி மாயமான தமிழர்களை மீட்பது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தப்படும். டெல்லி வந்துள்ள தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தகவல். நேபாளம் பெருவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட குடியுரிமை அலுவலகத்தில் சென்னையிலிருந்து சென்ற 49 பேர் இருந்ததாக தகவல். ஒருவரையும் தற்போது வரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என சென்னையைச் சேர்ந்த தனியார் டிராவல்ஸ் உரிமையாளரின் தந்தை அதிர்ச்சி தகவல். டிசாஸ்டர் நடக்கும்போது அவங்க அந்த பில்டிங்கில் தான் இருந்தாங்க. எல்லாரையும் வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு. வெள்ளம் பார்த்துட்டு தரிசனம்லாம் முடிச்சுட்டு நேற்று சீனாவிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நேபாள் பார்டரில் அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸில் எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. காலையில் 7லேருந்து. நேபாளத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்ற 148 பேர் கொண்ட மற்றொரு குழு பாதுகாப்பாக உள்ளதாக வீடியோ வெளியீடு. நாடு திரும்புவதற்கு தூதரக அதிகாரிகளிடம் உதவி கேட்டுள்ளதாக குழுவில் உள்ள ஆன்மீக சொற்பொழிவாளர் தேச மங்கையர் கரசி தகவல். நேபாள பெருவெள்ளம் தொடர்பாக சட்டப்பேரவையின் கவனத்திற்கு கொண்டுவரக்கூட தங்களுக்கு அனுமதி இல்லையா? தாங்கள் ஏன் சட்டப்பேரவைக்கு வர வேண்டும் என சபாநாயகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. பேரவைத் தலைவர்களே, நாங்கள் அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல. உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்கள் கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நான் எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? எதிர்க்கட்சியினரை முதலில் பேச அனுமதிக்கலாம் என அமைச்சர் செங்கோட்டையனை தொடர்ந்து அமைச்சர் ராஜ்மோகனும் வேண்டுகோள். நீண்ட இழுபறிக்கு பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை முதலில் பேச அனுமதித்தார் சபாநாயகர் JCD பிரபாகர்.
திபெத்திலிருந்து இமயமலைக்கு யாத்திரை சென்ற ஈஷா யாத்ரீகர்கள் 80 பேர் மாயம். ஒருவரை கூட தொடர்பு கொள்ள முடியவில்லை என சத்குரு கண்ணீர். திபெத் எல்லைக்குட்பட்ட இமயமலையில் உள்ள பள்ளத்தாக்கு பனிப்பாறை உடைந்ததே நேபாள கோஷி ஆற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கு காரணமாக இருக்கலாம். செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் இஸ்ரோவின் NRSC பிரிவு மதிப்பீடு செய்து விளக்கம். திபெத் பகுதியில் கிண்ணம் போல் இருந்த பனிப்பாறை நிலநடுக்கத்தை தொடர்ந்து இரண்டாக உடைந்து கோஷி ஆற்றின் குறுக்கே விழுந்திருக்கலாம். நீரோட்டம் தடுக்கப்பட்டு பெரும் தண்ணீர் தேங்கி பனிப்பாறை மீண்டும் உடைந்து பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கலாம் என இஸ்ரோ கணிப்பு. சட்டப்பேரவையில் முதலமைச்சருக்கான பிரத்யேக இருக்கையை தவிர்த்து அமைச்சர்களுடன் சென்று அமர்ந்த முதலமைச்சர் விஜய். ஆளும் கட்சிக்கான முதல் வரிசையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அமரும் இடத்தில் அமர்ந்து அவை நடவடிக்கைகளில் பங்கேற்றார். முதலமைச்சர் விஜய் நடித்த பீஸ்ட் படத்தை தடை செய்ய வேண்டும் என தற்போதைய MLA முஸ்தபா கடந்த காலங்களில் பேசியது ஏன்? சட்டப்பேரவையில் பேசிய வாசுதேவநல்லூர் திமுக MLA ராஜா கேள்வி. முஸ்லிம்களுக்கு பாதுகாவலன் என கூறிக்கொள்ளும் திமுக கோத்ரா கலவரத்திற்கு பிறகும் மத்திய பாஜக அமைச்சரவையில் தொடர்ந்தது ஏன்? கோத்ரா கலவரத்தை தொடர்ந்து திமுக செய்த பாவத்தை ஒருபோதும் மறைக்க முடியாது என ஆதவர்ஜுனா ஆவேசம். 99 to 2004 கோத்ரா கலவரம் நடக்கும் பொழுது என்ன குரல் கொடுத்தீங்க நீங்க? இஸ்லாமியர்களுக்கு பாதிக்கப்படும் பொழுது அமைச்சரவையில் இருந்தது யார்? இதே திமுக தான். எங்களுக்கு பதவி முக்கியம் இல்ல, இஸ்லாமியர்களுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு பதவியிலிருந்து விலகி இருக்கலாமே, திமுக விலகி இருக்கலாமே. 99 2004 வரைக்கும் பிஜேபியோட ஆட்சி 5 வருஷம் முழு முதலா கொண்டு வந்து திமுக. திமுக ஆட்சியின் போதுதான் இந்தியாவிலேயே தலித்துகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் அதிக குற்றங்கள் நடைபெற்றன. தலித்துகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக சென்றடையவில்லை எனவும் ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. திமுக MLAக்கள் சவுண்ட் எல்லாம் விட வேண்டாம், தாவேகவினரும் எழுந்து நின்றால் என்ன ஆகும்? தலித் நலன் தொடர்பான விவாதத்தின் போது ஆதவர்ஜுனா டென்ஷன். உங்களுடைய ஆட்சியில தலித் மக்களுக்கு இந்த சவுண்ட் எல்லாம் விட வேண்டாம். நீங்க பேசுங்க. எல்லாரும் நாங்க இல்ல அப்படி இல்ல, வேண்டாங்க. நீங்க கருத்தை மட்டும் சொல்லுங்க. கருத்தை மட்டும் சொல்லுங்க. இல்ல கருத்தை மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் என்ன பேச அலோ பண்ணணும். எல்லாரும் பேசினாலே எந்திரிச்சு நின்னோம்னா அப்புறம் நம்மளும் எந்திரிச்சு நிக்க வேண்டியது. அவங்க பேசும்போது நான் வந்து சமூக நீதித்துறை என பெயரை மாற்றினால் ஜாதிய கொடுமை ஒழிந்துவிடுமா என திமுக கேள்வி. காலனி எனும் பெயரை திமுக ஆட்சியில் மாற்றியதால் தலித்துகளின் வாழ்க்கை தரம் உயர்ந்துவிட்டதா என ஆதவர்ஜுனா பதில் கேள்வி. தலித் நலன் தொடர்பான சட்டப்பேரவை விவாதத்தின் போது குறுக்கிட்டு திமுக மற்றும் தாவேக MLAக்கள் இடையூறு. பொறுமையை இழந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் KN நேரு டென்ஷன். உறுப்பினர் KN நேரு அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முழுமையாக உறுப்பினர் KN நேரு அவர்கள், உறுப்பினர் KN நேரு அவர்கள் நீங்க பேசுங்க. எந்த துறையாக இருந்தாலும் கொஞ்சம் எல்லா கண்ட்ரியும் கை தட்டுறீங்கப்பா. எல்லாரும் கை தட்டுற அப்புறம் நீங்க கை தட்டினா அப்புறம் கை தட்டினா ஏன் கை தட்டுறன்னு கேக்குறீங்க? நாங்களும் கை தட்டுவோம்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா. அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கியது திமுக தான் என்று பெருமைப்பட்ட கோவி செழியனுக்கு ஆதவர்ஜுனா கேள்வி. எத்தனை பேர் தலித் சகோதரர்கள், எத்தனை பேருக்கு ஜிஓ பாஸ் பண்ணப்பட்டிருக்கு? பிசி, OBC, MBC சகோதரர்கள் எத்தனை பேர் அர்ச்சகர் ஆகி எத்தனை கோயில்ல இப்ப இருக்கிறாங்க? அந்த டேட்டாவை நாங்க நாளைக்கு எடுத்து கொடுத்துடுறோம். எத்தனை பேர் ஆயிருக்கிறாங்க? இல்ல அந்த திட்டம் மற்றவர்களுடைய அழுத்தத்தினால நடுவுல கைவிடப்பட்டுச்சுன்னு நம்ம ஜீவோ சொல்லல.
ஆனால் எத்தனை பேர் இதுல பயனடைஞ்சு ஜீவோ போட்டு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கிறத கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. முக்கியமான எத்தனை ஜீவோ போட்டாங்க? அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கியதை எதிர்த்து வழக்கு போடப்பட்டிருப்பதாக விளக்கமளித்த சேகர் பாபு. உச்சநீதிமன்றத்திலே தனியாக ஜீவோ போட்டு 3 மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து அந்த சட்ட போராட்டத்தை ஆட்சி இருந்த வரையில் நடத்தினோம். இந்த ஆட்சிக்கு பிறகும் அந்த சட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்த தயாராக இருக்கின்றோம். ஆகமம் இல்லாத திருக்கோயில்களை முடிவு செய்கின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களும் பெரியார் நெஞ்சில் தைத்து முல்லை அகற்றிய எங்கள் தளபதி அவர்களும் காட்டிய வழியில் இந்த அரசு செயல்பட்டு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராம் திட்டத்தின் கீழ் அர்ச்சகரை நியமிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் திட்டத்திற்கு எதிராக வழக்கு போட வைத்ததே திமுக தான். சில மதவாதிகளின் அழுத்தத்திற்கு திமுக அரசு பணிந்துவிட்டதாக ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. தாங்கள் போட்ட பிச்சையால் தான் தலித் மக்கள் நீதிபதிகளாக முடிந்தது என திமுகவின் RS பாரதி பேசியுள்ளார். சட்டப்பேரவை விவாதத்தின் போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆவேசம். இவ்வளவும் சொன்னீங்களே, அதே கட்சியில இருந்து எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால மதிப்பிற்குரிய உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசுகிறார்னு இவரை சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. கருத்தால் எதிர்கொள்ளுங்க. நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. எல்லோருக்கும் எல்லாம். இது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம். இதை செய்ய வேண்டியது கடமை. தலித்துகள் நலன் தொடர்பான சட்டப்பேரவை விவாதத்தின் போது திமுகவினரை குற்றம் சாட்டி அமைச்சர் வன்னியரசு உரை. சோஃபா மாடலில் அமைச்சரானவர் என திமுக எம்எல்ஏக்கள் கிண்டல். அமைச்சரைக்கு வந்த பிறகு சோஃபா மாடல் என்கின்ற ஒரு குறியீடு சொல்லப்படுகின்றது. இந்த சோஃபா மாடல் அப்படிங்கறத எப்படி நான் பார்க்கிறேன் அப்படின்னா, நான் சொல்லி முடிக்கிறேங்க. ஏன் நீங்க சொன்னீங்கல்ல, நான் சொல்ல வேணாமா? நான் சொல்லிடுறேன். அதுல நீங்க திருத்தம் பண்ணுங்க. நான் சொல்றேன், நான் தயவு செய்து சொல்றேன். நான் ஆதி திராவிடர் மக்களை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் என்று திமுகவினரை நோக்கி அமைச்சர் வன்னியரசு ஆவேசம். இந்த அறிவிப்பு தொடர்பாக, சமூக நீதி தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இந்த துறை சார்ந்து நாங்கள் அறிவித்த அறிவிப்புகள் குறித்து ஏதாவது குறை இருந்தால் நீங்க அதை சொல்லுங்க. நீங்க பண்ணுனீங்க, நாங்க பண்ணணும்னு சொல்ல வரல. ஆனால் குறிப்பாக ஆதி திராவிடர் மக்களை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் என்பதை தான் நான் சொல்றேன். நீங்க செய்றீங்க, நாங்க செய்றீங்கன்னு சொல்வது எது அநாகரிகமானது என்பதை தான் நான் சுட்டி காட்டுறேன். நான் MRK பன்னீர்செல்வத்தை பதிலளிக்க விடாமல் ஆவேசமாக உரக்க கத்திய திமுக எம்எல்ஏ குட்டி சுதாகரால் பரபரப்பு. உறுப்பினர் இல்ல உறுப்பினர் கதிரவன் நீங்களே பேசுங்க. MRK என்ன உறுப்பினர் உட்காருங்க, அவரோட பேசிட்டோம். உங்க சார்பா அவரே பேசிட்டோம். உட்காருங்க, நீங்க உட்காருங்க. உறுப்பினர் கதிரவன், அவர் பேர் என்ன? நீங்க குட்டி எங்க சுதாகர் கதிரவன் 2 பேரும் பேசுறதா எடுத்துக்கிறேன். நீங்க பேச வேண்டாம் அப்படின்னா இல்ல, உங்களை பேச அனுமதிச்சிருக்கேன். திரும்பி பாருங்க, உட்கார்றாரா பாருங்க. அப்ப என்ன அரசு குறை, எதிர்கட்சி குறைடா நீங்க பாக்குறீங்கல்ல. பொது தொகுதியில் தலித்துகளை நிறுத்தும் போது பச்சாதாபத்தில் நிறுத்தினீர்களா அல்லது கோட்பாட்டின் அடிப்படையில் நிறுத்தினீர்களா என்று வன்னியரசு கேள்வி. கடந்த முறை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இதே அவையில் இருந்தோம். உண்மையாவே கோட்பாட்டு அடிப்படையில் செயல்படுகிறீர்கள் என்றால், ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது கூட ஒரு அமைச்சரவை நீக்கவில்லை என்றால், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோட்பாடு, நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் பேசவில்லை, நீங்கள் பச்சாதாபத்து அடிப்படையில் பேசுகிறீர்கள் என்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். கோட்பாட்டின் அடிப்படையில் தாவேக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தந்துள்ளதாக அமைச்சர் வன்னியரசு பெருமிதம். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால்
2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சரவை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கோட்பாடு. தலித்துகளுக்கு திட்டங்களை பட்டியலிட்ட எதிர்க்கட்சி தலைவரிடம் கேள்வி எழுப்ப முயன்ற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அவரை பார்த்து. கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. என்ன கேட்கிறேன்னு பஸ் சொல்லுவேன். ஒரு பதிவு, எனக்கு ஒரு பதிவு வேண்டும். என்ன சரி, கேள்வி கேட்கக்கூடாது. ஓகே, எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து கேள்வி கேட்கக்கூடாதா? சரி, கேள்வி கேட்கல. சரி, ஒரு பதிவு பண்றேன். சரி, நான் ஒரு பதிவு பண்றேன். இங்க இருக்கவங்களை ஒரு பதிவு பண்றேன். என் பதிவு என்னன்னு கேட்டுக்க சொல்லுங்க. நான் ஒன்னும் அவைக்கு வந்து தப்பா பேசல. கேள்வியை பதிவு என மாற்றி தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காதது ஏன் என்று வினவிய ஆதவ் அர்ஜுனா, இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி பேசிய திமுக சாதி வாரி கணக்கெடுப்பை ஃபைல தூக்கி எங்கேயோ போட்டுட்டாங்க. எங்களுடைய முதலமைச்சர், எங்க அரசு தான் சமூக நீதி கணக்கெடுப்பை இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறத பதிவு பண்றோம். ஏன் அவங்க நடத்தலன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபின்னு சொல்லி தப்பிக்க கூடாது. ஏனால் மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. தேர்வுக்கு தயாராவது போல குறிப்பெடுத்து வந்திருப்பதாக தெரிவித்த தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா திடீர் ஆவேசம். அவைத்தலைவர் அவர்களே, நைட் அண்ட் டே எக்ஸாமுக்கு கூட எப்படி யாரும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் நான் சொல்றேன், நைட் அண்ட் டே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? சட்டசபையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சண்டை போடுவதால் டிவியை ஆஃப் செய்து சென்று விடுவதாக மக்கள் சொல்கிறார்கள் என ஆதங்கம். இதுவரைக்கும் சட்டமன்றம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு 3-4 நாளா வெறும் சண்டை தான் போகுதே ஒழிய இதனால யாருக்கு எந்த பலனும் இல்லை. இப்பெல்லாம் நாங்க வந்து டிவி ஆஃப் பண்ணிடுறோங்கிறாங்க. ஏன் இதுன்னு சொல்றேன்னா, இங்க மக்களுக்காக பேசணும், மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தான் இந்த சட்டசபை என்பதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எழுந்து பேசுவதால் தான் சபையில் பிரச்சனை உருவாகிறது என்ற பிரேமலதா, மக்களுக்காக இங்க எல்லாரையும் பேச வைக்கணும். இங்க வெறும் இது சட்டமன்றம், சட்டமன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போகுதுங்க. ஒன்ஸ் அவர் பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. எல்லா உறுப்பினருக்கும் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். கடந்த காலத்தில் சட்டசபையில் ரௌத்ரம் பழகிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போல நடந்து கொள்வதாக ஆதவ் அர்ஜுனா பதில். அந்நியாருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் மேடம், எங்களுக்கும் விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். இதே சட்டசபையில என்ன மாதிரி குரல் கொடுத்தாரு எங்களுக்கும் தெரியும். ரௌத்ரம் பழகுன்னு பாரதி சொல்லியிருக்காரு. ஒரு தவறோ ஒரு உண்மை இல்லைன்னா மட்டும்தான் நாங்கள் எந்திரிக்கிறோம். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீது இனி அமைச்சர்கள் முதலில் அறிவிப்புகளை வெளியிடுவர். நள்ளிரவு 2 மணி அளவில் தனக்கு தோன்றிய சிந்தனையை செயல்படுத்துவதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. நான் நேற்று இரவு கூட அதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். இதை எப்படி மாற்றலாம் என்று சிந்தித்து ஏறத்தாழ 2 மணி அளவில் எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன என்றால், அமைச்சர் பெருமக்கள் பேசுகிற போது முன்னுரையாக ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகின்ற நான் கேட்கிற போதே அறிவிப்புகளை வெளியிட்டுவிட்டு நீங்கள் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த நடைமுறை தான் இனி மாண்புமிகு அமைச்சர் பெரும் மானிக்க கோரி வருகிற போது பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை அறிவிப்புகளை முதலில் வெளியிட திமுக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. கிளைமாக்ஸை முதலில் பார்த்துவிட்டு பிறகு படத்தை பார்க்க முடியுமா என திமுக எம்எல்ஏ தங்கம் தென்னரசு கேள்வி.
கிளைமாக்ஸை பார்க்காமல் மக்கள் சென்று விடுகிறார்கள் என்பதால் முதலில் கிளைமாக்ஸ் தரப்படுகிறது என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் விளக்கம். சட்டப்பேரவையில் இருந்த தாவேக எம்எல்ஏக்கள் மேஜைகளை தட்டி வரவேற்பு. படம் நன்றாக இருந்தால்தான் மக்கள் கிளைமாக்ஸ் வரை பார்ப்பார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கிண்டல். படம் ஓடாது என்பதால் முதலிலேயே கிளைமாக்ஸை ஒளிபரப்புகிறீர்களா எனவும் கேள்வி. நீங்க தியேட்டருக்கு போனோடனே கிளைமாக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொன்னீங்க மக்கள் வந்து கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையாக இருந்து தியேட்டரில் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆட்சி மாற்றத்தை மட்டுமல்ல, நடைமுறை மாற்றத்தை கூட திமுக விரும்பவில்லை. அமைச்சர்கள் அறிவிப்புகளை முதலில் வெளியிட்டு பேசுவதுதான் சரியான நடவடிக்கை என அமைச்சர் வன்னியரசு திட்டவட்டம். திமுக ஆட்சியில்தான் தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள் 70% அதிகரிப்பு. ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகும் நிலையில் தாவேக அரசு மீது குற்றம் சாட்டுவது சரியா என ஆதவர்ஜுனா ஆவேசம். தேவையில்லாமல் வந்த 100 நாள் ஆட்சியை தேவையில்லாம குறை சொல்லாதீங்க. 70% தலித் அட்ராசிட்டி அதிகமானது உங்களுடைய ஆட்சியில். வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வழக்கு போட்ட ஆட்சி திமுக ஆட்சி என ஆதவர்ஜுனா ஆவேசம். சென்சிட்டிவ் விவகாரம் என்பதால் வேங்கை வயல் விவகாரத்தை கவனமாக கையாண்டு சிபிசிஐடி 3 பேரை கைது செய்ததாக KN நேரு விளக்கம். எதற்கெடுத்தாலும் எழுந்து கருத்து கூறும் திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் எல்லோருக்கும் ஸ்போக்ஸ் பர்சனா? ஆம்ஸ்டாங் படுகொலை தொடர்பாக காரசார விவாதம் நடைபெற்று முடிந்த நிலையில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கடும் கோபம். அவர் பொதுவான கருத்தை வெளியிட்டு உங்க பேரை சொன்னீங்க. இருங்க, அவர் பேச அவர் பேரை சொன்ன பேச அனுமதிச்சேன்ல, நான் பேச அனுமதிச்சேனா இல்லையா? பேசிட்டார்ல, உட்காருங்க. நீங்க என்ன மிஸ்டர் இல்ல மான் உறுப்பினர் ஆஸ்டின், நீங்க என்ன இருங்க, நீங்க என்ன எல்லாருக்கும் ஸ்போக்ஸ் பர்சனா? நீங்க மான் உறுப்பினர் ஆஸ்டின் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்க என்ன எல்லாருக்கும் ஸ்போக்ஸ் பர்சனா? எல்லாத்துக்கும் எந்திரிக்கிறீங்க. நோ, ஐ கேனாட் அலோவ் திஸ். நோ 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 நோ, ஐ கேனாட் அலோவ். உட்காருங்க, நான் உங்களை அலோவ் பண்ண முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.